இன்னையோட மினி vlog. இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். சீஸ் பாஸ்தா பையனுக்கு கொடுத்து விடுறதுக்காக. அதுக்கப்புறமா அவனுக்கு சாப்பிட்டு போகிறதுக்காக கார்னில் கொஞ்சம் பால் சேர்த்து தேனும் சேர்த்து கொடுத்து விட்டுருந்தேன். இன்றைக்கி பாஸ்தா கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அதனால் நாங்களும் பார்த்திங்கன்னா பாஸ்தாவை எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் பழைய சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று ரைஸ் வடிக்கும் பொழுதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ரைஸ் வடித்து வச்சுருந்தேன். அதனால் நைட்டே தண்ணி சேர்த்து வச்சுருந்தேன். பழைய சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வெயிலுக்கு பழைய சாப்பாடு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அதனால் இன்றைக்கி பாஸ்தா பழைய சாப்பாடு வச்சு நாங்கள் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பையனுக்கு பாஸ்தா பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாச்சு. மதிய லஞ்சுக்கு இன்றைக்கி சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுவும் டர்னிப் சாம்பார். இது கைண்ட் ஆஃப் நூக்கோல் மாதிரி இருக்கும். இந்த நூக்கோலில் நம்ம சாம்பார் வச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் சாம்பார் வைக்கும் பொழுது நல்லா மாவு மாதிரி வெந்து வரும். சூப்பராக இருக்கும். இந்த காய் சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு முட்டை பொடி மஸ் வச்சு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு.